விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவில் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இந்திய பங்குச்சந்தையிலிருந்து அந்நிய முதலீடுகள் தொடர்ந்து வெளியேறி வருகின்றன. அதுதான் காரணமாக கூறப்படுகிறது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தற்போது வரலாறு காணாத அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. தொடர்ந்து இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக வணிகப் பிரிவு செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், இதற்கான காரணம் என்ன? இதன் தாக்கங்கள் என்னவாக இருக்கும்? திலகவதி, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது. இன்று உச்சமாக வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவில் 96 ரூபாயாக சரிந்திருக்கிறது. குறிப்பாக இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது. இந்தியா அதனுடைய கச்சா எண்ணெய் தேவையில் 85% மேல் இறக்குமதி செய்கிறது. இந்த சூழல்ல, ஏன்னா இந்த இறக்குமதி செய்வதற்கு இந்தியா டாலரை தான் பயன்படுத்துகிறது. இதனால இந்தியா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இவ்வாறு இந்த டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு குறைவதால் இந்திய பங்கு சந்தையிலிருந்து அந்நிய முதலீடுகள் தொடர்ச்சியாக வெளியேறி வருகின்றன. இது இந்தியா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. ஏனென்றால், நீங்கள் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கான விலையும் இதனால் உயரக்கூடும். இப்போது தொடர்ந்து இந்த ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடையும் காரணமாக அந்நிய செலாவணி கையிருப்பும் வெகுவாக குறைய ஆரம்பித்திருக்கிறது. இந்த சூழலை ஈடுகட்டவும், இந்த சூழலை எதிர்கொள்ளவும் தான் ஒரு பக்கம் பெட்ரோல் விலை உயர்த்தப்படுகிறது, இன்னொரு பக்கம் தங்கம் வாங்குவதற்கான கட்டுப்பாடுகள் போடப்படுகின்றன. திலகவதி, ரியாஸ், இப்போ இதன் தாக்கங்கள் அடுத்தடுத்து என்னவாக இருக்கும்? எந்தெந்த பொருட்களின் விலை உயரும்? வேறு எந்தெந்த விஷயங்கள், அடிப்படை தேவைகள் எல்லாம் விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது? எது போன்ற இன்னல்களை சாமானிய மக்கள் சந்திப்பார்கள்? குறிப்பாக இவ்வாறு ரூபாய் மதிப்பு சரியும் பொழுது இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கான விலை அதிகமா உயரும். ஏன்னா நீங்க இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு பொருளை இறக்குமதி செய்தால் இப்ப கூடுதலாக தொகை கொடுக்க வேண்டியது இருக்கும். இதனால் இங்கு உள்ள போக்குவரத்து உட்பட அன்றாட உணவுப் பொருட்கள் அளவுக்கு விலை உயர்வதற்கான அபாயம் உண்டு. ஏற்கனவே பெட்ரோல் விலை ஏற்றப்பட்டு இருக்கிறது. இதுபோன்று உணவுப் பொருட்களிலும் விலையும் உயரும் சூழல் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். திலகவதி, ஒரு போர் சூழல் காரணமாக உலக அளவுல, சர்வதேச அளவுல எது போன்ற தாக்கங்கள் எல்லாம் ஏற்பட்டு வருகிறது அப்படின்றத நம்மால புரிஞ்சுக்க முடிகிறது. இப்போ ஹார்மஸ் நீரிணை பிரச்சனை, அது இப்போது சரி செய்யப்பட்டாலும் கூட இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு மேல பிரச்சனை தொடரும் பொருளாதார ரீதியாக அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழல்ல டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. எது போன்று தயாராக வேண்டும் இனி வரும் காலங்களுக்கு மக்கள்? குறிப்பாக இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்தியா சுயசார்பை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து பிரதமர் மோடி எரிபொருள்ல சுயசார்பை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்தை இந்த போர் சூழல் ஏற்படுத்தி இருப்பதாக மத்திய அரசு தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறது. ஏனென்றால் கச்சா எண்ணெய், டாலர் கச்சா எண்ணெய் தொடர்பு மிக முக்கியமானது. எப்போதெல்லாம் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்கிறதோ அப்போதெல்லாம் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பும் உயர்வது வழக்கமாக இருக்கிறது. முடிந்த அளவுக்கு வெளிநாட்டு சார்பு குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் தற்போது இந்தியா இருக்குது. இதை மத்திய அரசும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. கண்டிப்பாக ரியாஸ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. சுயசார்பை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்துக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. இறக்குமதி பொருட்களுக்கான விலை உயரும் அபாயமும் இருக்கிறது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியால் மக்களுக்கு பெரும் பாதிப்பு இருக்கும். ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியால் இறக்குமதி பொருட்களுக்கான விலை உயரக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. டாலர் மதிப்பில் பணம் செலுத்தி கச்சா எண்ணெய் வாங்குவதால் நமக்கு கூடுதலாக செலவாகிறது. இதனை எப்படி சரி செய்யலாம் என்றால், சுயசார்பை நோக்கி இந்தியா நகர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இறக்குமதி பொருட்களுக்கான விலை உயரும் அபாயம் இருக்கிறது. இந்நிலையில் சுயசார்பை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருக்கிறது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.